கோடி நான் தேடி அது பக்கம் நான் ஓடி வந்து பார்க்க போகையில காத்திருந்த அத மந்தார செடி பூ போல பூத்திருந்த அண்ணன் கோடி உன்னை தேடி அது பக்கம் நான் ஓடி வந்து பார்த்த போது இருந்த மந்தார செடி பூ போல் பூத்திருந்த என்னத்தை நான் சொல்ல கண்ணால நீ கொள்ள என்னாத்து கரையோரம் அண்ணாந்து நான் பார்க்க உன்னை போல ஒருத்தி எனக்கு கிடைச்சாலே என்ன போல ஐசாலி யாருமில்ல ஊருக்குள்ளே கோடி நான் ஓடி அது பக்கம் நான் தேடி வந்து பார்க்க போகையில் காத்திருந்த அந்த மந்தார செடி பூ போல பூத்திருந்த தோட்டத்திலே கூடாரம் போட்டு வைப்பேன் மீனை பிடிச்சு வந்து விளக்காய் ஏற்றி வைப்பேன் மீனை பிடிச்சு வந்து விளக்காய் ஏற்றி வைப்பேன் ஆகாச மேகத்தனா பாயா விரிச்சு வைப்பேன் உங்களையே தூங்க தூங்காத்த வரவழைப்பேன் உன்னோட உறக்கத்தில கனவாக நான் வருவேன் கண்ணத்தில முத்தந்தன் காதோர பேசிடுவேன் என்னனோ சொல்ல நினைச்சு சந்தனத்தை பட்டு படிச்சேன் கட்டி பிடிச்சு உன்னை கொஞ்சம் போறான் அதுவே ஒரு தாலி வர வாங்கினான் அண்ணு கோடி நான் ஓடி அந்த பக்கம் நான் தேடி வந்து பார்க்க போகையில காத்திருந்தேன் மந்தார செடி பூ போல பூத்திருந்தேன் அடிவாடியம்மா கொஞ்சம் ஆனந்த நாட்டி ஆடடி ராதையனில் ஆடடி கொழுங்க கொழுங்க ஆடடியோ ராஜா பொண்ணு அடிவாடியம்மா ஆடறியோ ராஜா பொண்ணு நதிகளில் ஆடடி கொழுங்க கொழுங்க ஆடறியோ கொழுங்க கொழுங்க ஆடறியோ பிள்ளை நோந்தோனடி புதுமா பிள்ளை நானடி என்ன ராஜாவின் பொன்னாட்டியோ நதியில் ஆடடி கொழுங்க கொழுங்க ஆடடியோ ராஜா பொண்ணு மாரியம்மா ஆனந்த நாட்டி கொழுங்க கொழுங்க ஆடடியோ
நம்மிடத்திலே தேவகானம் சந்திப்போம், சிந்திப்போம், வரட்டும் பார்ப்போம். கனகத்தில் பாட்டு பாடும் கனகத்தில் பாட்டு பாடும் சாமியாரையா ஐயோ ஒரு பொன்மானை நான் காண திக்கும் பேச குறை பேச குறைங்க இல்லைன்னா பேச்ச குறைங்க. பெரிய ராஜா வராது ஒரு மியூசிக் வந்தவனா ஜங்கூத ஆரம்பிச்சிருச்சு. ஓஹோ வந்தவனா மைக்க விட்டாதியா? ஒண்ணு இல்ல, ரெண்டு வெறி நாய் குலைக்குது, வேற ஒண்ணும் இல்ல. ஆளுக்கும் உயரத்திற்கும் தோற்றத்திற்கும் இந்த இடத்துக்கு வந்ததற்கு சம்பந்தமே கிடையாது. யாருக்கு சம்பந்தம் இல்ல. பெரிய ரஜினிகாந்த் நினைப்பு எல்லா காந்தும் பெட்ல படுத்து கிடக்க. எம்மிடத்தில் உமக்கு என்ன வேலை? எம்மிடத்தில் உமக்கு என்ன வேலை? இடம் எமக்கு சொந்தம். இடம் எனக்கு சொந்தம். உனக்கெல்லாம் அறிவு இருக்காடா? முட்டாள் மாதிரி பேசிட்டு இருக்க. பெரிய ஆள் அவன் சொல்லிக்கிட்டு இருந்தேன். அந்த பையன் பீத்திக்கிட்டு இருந்த இந்த பையன்லாம் நான் என்ன பேசினா அதை திருப்பி பேசுவியா? உனக்கு பேச தெரியாதா? நீ படிக்கலையா? இல்ல படிக்கல தப்புன்னு அடிச்சு வாயத்தக்க தப்புன்னு அடிச்சு விடுவேன். பெரிய ஆளுங்கிறாரு அவரு. இந்த ஒரு ஆள் இருக்காரு, பெரிய ஆளு 2 பேர் வந்திருக்காங்கன்னு. என்ன கோபப்பட்டா என்ன பண்ணுவீங்க? கோபப்பட்டா என்னடா ஒண்ணு? என்ன ஒண்ணுடா கோபப்பட்டா? கோபப்பட்டா என்னடா ஒண்ணு? கோபப்பட்டா என்னடா ஒண்ணு? இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை விடிஞ்சிருச்சு. செவ்வாய்க்கிழமை வேணாம், வெள்ளி செவ்வாய் சண்டைக்கு போக கூடாது. ஏன் அப்படி? எங்க அப்பதான் செத்த நாள். ஏப்பா 2 கிழமையுமா செத்துச்சு? ஒரு நாள் செத்துட்டு மறுபடியும் வந்துருச்சு. வெள்ளிக்கிழமை அடக்கம் பண்ணோம். செவ்வாய்க்கிழமை செத்து வெள்ளிக்கிழமை அடக்கம் பண்ணோம். செவ்வாய்க்கிழமை செத்தா புதன்கிழமை தான் அடக்கம் பண்ணேன். வீட்டுக்காரரு இதுக்கு போயிட்டாரு. வீட்டுக்காரர் வெளியூர்ல இருந்தார். வெளியூர்ல இருந்து அவர் வந்து அப்புறம் தொண்டியில ரூம் போட்டு தங்கி இருந்து யாரோட தங்கி இருந்தாரு? இடம் எமக்கு சொந்தம் அப்படின்னு நான் சொன்னேன். நீ என்ன சொன்ன? இடம் எமக்கு சொந்தம் நீ சொன்ன. நான் என்ன சொன்ன அதை திருப்பி சொன்னேன். அதை திருப்பி சொல்றதுக்கு ஒன்ன கூட்டு வந்ததா? பேசணும்னா பேசலாம், எது வேணாலும் பேசலாம். பேசக்கூடாதுன்னு எந்த வார்த்தை இல்ல. நான் என்ன பேசுறேன் தெரியுமா? உங்க பேசணுங்கிற ஒரு வார்த்தைக்காக பேசிட்டு இருக்கேன். எங்க பேசுன பேச்சுல ஒரு அர்த்தம் இருக்குன்னு. நான் அர்த்தம் இல்லைன்னா பேச விடுறதியா? நான் என்ன வர்றேன்? ஏன் வந்த நம்ம ஒரு காரணம் இருக்க இல்லையா? நான் என்னத்துக்கு வரல நிக்கிறான்? பேசணும்னா குறுக்க பேசணும். நிக்கணுமியா? முட்டை பொரியல் ரசம் எதுக்கு அவிச்சாங்க? எதுக்கு நம்ம சொல்றோம்? இடியாப்பம் பேசலாம், ஊத்தாப்பம், சட்னி, அப்படி சடார் எதுக்கு சொல்றேன்? கள்ளி சொக்கு. நான் எப்படி புரியுதாடா? புரியுதா?
நீயும் பேசி நானும் பேசினா புரியுமாடா? எப்படி புரியுது? அதனாலதான் நான் பேசுறப்ப நீ குறுக்க பேசக்கூடாதுக்கா உதாரணம் எடுத்துக்காட்டுனேன். இப்ப புரியுதா? நான் சொல்றேன், அதுவரை நீங்க கேட்டுக்கிட்டுங்க. ஏன் தெரியுமா? ஒருவர் பேசும்போது இன்னொரு குறுக்க பேசினா கவனத்தை ஈர்க்கும். யாருக்கு? அவர்களுக்கு கவனத்தை ஈர்க்கும். ஈர்க்கும் அளவுக்கு வைக்க கூடாது. இடத்துக்கு பேர் வேள்விமலை சாரல். முனிவர்கள் வேள்வி நடத்தினால் நீயே சொல்ற. சரி சரி கோச்சிக்கிறாய். உதாரணம் சொல்லியே உனக்கு அறிவு இல்லங்கறப்ப அப்ப நீ என்ன பேசுனீனா என்ன ஒரு ஆல் ரவுண்டுக்காக சொன்னாங்க ஒரு காரணத்துக்காக நீயா பேசி பேர் வாங்குற. சரி 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 வாங்க வாங்க தெரியும். சரி வாங்க 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 கோச்சிக்கிறாதீங்க. அதுக்கு தான் உட்காரம் சொல்லிட்டு உட்கார வேண்டியானே, அதுக்கு ஏன் இருந்தது? சரி வாங்க. இல்ல கோபப்பட்டு ஒண்ணும் உள்ள போகணும் இல்ல என்னைட்டு ஏதாவது பிரச்சனை ஒண்ணு பேசுக்கிறா நீ பேசுறா என்னையா நாயா சண்டை ஓட்டு கோவம் வந்து இப்படியால இன்னைக்கு தான் பாக்குறேன். சரி அப்ப நான் பேசும்போது நீங்க குறுக்க பேசக்கூடாது. சரியா? நல்லா பேச மாட்டேன். இதற்கு போய் வெள்ளிமலை சாறு முனிவர்கள் வேள்வி நடத்தியனால் வேள்விமலை சாறு பேருக்கு ஓடம் சொல்லல. நீ சரியான ஆம்பளை. இந்த இடத்துக்கு உண்டான விளக்கத்தை நீ சொல்லிட்டு போறியா? வான்மீகி சிவஸ்ல அமர்வதற்கு காரணமாக இருந்தார். அதனால ஒரு நாரத்தை கெடுக்கிற மாதிரியா பேசுவாங்க. பேசும்போது குறுக்க பேசக்கூடாதியா? நாகோவிந்த விஷத்தை மருதமாக்கி அமிர்தமாக்கி சிவபெருமான் மதுரைன்னு பேர் இருக்கு. ஓரம் சொல்லல. சரியான ஆம்பளை. இந்த இடத்துக்கு நான் 24 அடி விழுந்திருக்கு. உனக்கு கண்ணு தெரியுமா தெரியாதா? ஆமா நான் இப்ப எதுல விட்டேன்? வாயில. அந்த பேசின வார்த்தையை அப்படியே விட்டுட்டீங்கன்னு சொல்றேன். வேதசர்மாகி என்று சொல்லக்கூடிய அர்ச்சகர் நெல்லு சேர தூக்கிட்டு போயிட்டாங்க. அதனால சேர கரம் நீயே பேசுறா எந்த ஆள்ரா கோச்சிக்கிட்டு போய் பெட்டியில உட்காந்துருக்காங்க. ஆனா சண்டைனா வேன்ல ஏறி போவாங்க. சேர காணாமா பேசுறா எந்த நாரா பெட்டி வச்சிருக்காரு? நெல்ல காயப்பட்டு போனார் மலை. இன்னும் திரும்பி அங்கிட்டு உட்கார்றா, அங்கிட்டு உட்கார்றா, திரும்பி உட்கார்றா, கேளுடா. இங்கிட்டு உட்கார சொல்றா, இந்த பக்கம் உட்கார சொல்றா, சொல்றா இந்த பக்கம் உட்கார சொல்லி உட்கார சொல்றா. இங்கிட்டு திரும்ப சொல்றா. வேதசர்மாகி என்று சொல்லக்கூடிய அர்ச்சகர் நெல்ல காயப்பட்டு போனார். மழை பொழிந்தது. சிவபெருமான் நெல்லுக்கு வேலி இருக்கிறார். திருநெல்வேலி பேருக்கு ஓரம் சொல்லல. நீ சரியான ஆம்பளை. இந்த இடத்துக்கு உண்டான விளக்கத்தை நீ சொல்லு. 39 சிவனும் சக்தியும் தனித்தனி இருக்கும் பொழுது அவர் வேட்டியை தூக்குறதுக்கு நான் என்னையே செய்ய முடியும்? அவன் பார்வை வெயில் அவன் வேர்வை தாங்க முடியாது. வேட்டியை தூக்கானே, வேட்டியை அவுத்த கட்ட வச்சுட்டு தவுத்தரோட உட்காருனே. சிவனும் சக்தியும் தனித்தனி இருக்கும் பொழுது இடையிலே கோடு போட்டு திருச்செங்கோடு மறிச்சு போறேன்னு சொல்லல. நீ சரியான ஆம்பளை. இந்த இடத்துக்கு நான் விளக்கத்தை சொல்லிட்டு போறியா? 56 அடி விழுந்திருக்கு. சிவனும் சக்தி ஒன்றாக இருந்தோம். நீ பிரிங்க முடியும் என்ன செய்கிறான்? இடையிலே தொலைத்து கொண்டு வள வருகிறான். அதனால்தான் திருவன்று அவர் வண்டி எடுத்து போறாரு. அங்க பாரு, அங்க பாரு, வண்டி
வண்டி எடுக்காத அண்ணே. அண்ணே இந்த நாடகத்தை பார்த்துருப்பேன். வண்டி எடுத்து போறேன். கதை பாதியோட நிக்குது. வாண்ணே. அதனாலதான் திருவண்டூரின் பேர் வந்துச்சு. அப்படிப்பட்ட பிரிங்கி முனிவனுக்கு சிவபெருமான் சாபம் கொடுக்கிறான். பிரிங்கி அமிர்தமலை பரங்கிமலம் இருந்துச்சு. ஓரம் சொல்லல நீ சரியான ஆம்பளை. இந்த இடத்துக்கு நான் விளக்கத்தை நீ சொல்லி பெரியா. இவ்வளவு நேரம் பேசுறேன், வாயை திறந்து ஒரு வார்த்தை பேசுற நீ, ஒரு வார்த்தை பேசுற நீ. எங்கே என்னை பேச விட்ட? ஒரு வார்த்தை பேசனியாவா? பேச விட்டா தானே பேச முடியும். நீ ஏன் பேசாம நின்ன? ஏன்டா நின்ன? ஏன்டா பேசாம நின்ன? ஏன் அந்த ஆளு வேட்டி அவுத்தா ஏன்டா அவுத்தம் கேட்கிறேன். அந்த ஆளு அவுத்து நான் என்ன செய்யறது? அது இந்த அண்ணன் திரும்பி பார்த்தே தவிர அந்த ஆளு வேலைக்கு போகணும் பைக் எடுத்துட்டு போனாலும் அவரையும் எடுத்துட்டு போறேன். நான் எவ்வளவு பெரிய ஸ்தலபுராணம் பேசுறீங்க. சரி, ஸ்தலபுராணம் பேசினா ஸ்தலபுராணம் பேசணும்யா. பேசத்தானே வந்திருக்கான். ஸ்தலம்னா என்ன சொல்லு? ஸ்தலம். சலம். ஸ்தலம் இல்லடா, ஸ்தலம். சலம். இஸ் தலம். தலம். ஸ்தலம். ஸ்தலம். ஸ்தலம்டா. ஸ்தலம். சொல்லு, புராணம் சொல்லு. ஸ்தலம்னா என்ன சொல்லணும் இப்ப உங்களுக்கு? ஸ்தல புராணம் பேசுவாப்ப. தேவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து கோட்டை கட்டினா தேவகோட்டை என்று பேர் வந்தது. சத்தியமா அப்படி ஒரு பதில் என்ன? நான் தேவகோட்டைக்கு பதில் இப்படி சொன்னதே இல்லடா. சரி, ஏன்டா அப்படி கால் கால் கத்துற? தோத்தத்தாடா திங்கிற நீ. இனிமே கத்துனா என்ன? தூங்க போறேன். சரி, புதுக்கோட்டை ஏன் பேர் இருந்துச்சு? புதுசா ஒரு கோட்டை கட்டினால் புதுக்கோட்டை என்று பேர் வந்தது. ஆமாடா. தப்பு. ஐயா, தேவகோட்டைக்கு தப்பு. புதுக்கோட்டைக்கு தப்பியா நீ சொல்லுங்க? என்ன தப்பு? தேவகோட்டைக்கு தப்பு, புதுக்கோட்டைக்கு தப்பு. தேவகோட்டைக்கு எப்படி பேர் வந்து தெரியுமா? சொல்லியா? தேவையில்லாத கொட்டையெல்லாம் கடந்ததுனால தேவகோட்டை. ஐயா, அது சரியா? புதுக்கோட்டைன்னு என் பேர் இருந்துச்சு. மாம்பழத்தை திண்டுட்டு புதுசா போட்டதுனால அதுக்கு பேர் புதுக்கோட்டை. ஐயா ஐயா, இதுல முடிச்சு வந்திருக்கோம். எதுல? சரியா, நான் ஒண்ணு கேக்குறேன். ஒண்ணுன்னா 100 கூட கழுது ஏதோ டக்கு 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 டக்குன்னு சொல்லு. சரியா, காரைக்குடின்னு என் பேர் இருந்துச்சு. காரைக்குடின்னு ஏன் பேர் வந்துச்சுன்னா, காரைக்கால்ல போய் சரக்கு வாங்கிட்டு வந்து கார்ல வைத்து குடித்ததுனால் காரைக்குடின்னு பேர் வந்துச்சு. காரைக்குடியில போய் சரக்கு வாங்கலைன்னா இந்த இடத்துல காளையார் கோயில்ல வந்து காரைக்குடியில வந்து குடிக்க முடியாதாக்கா? காரைக்குடியில போய் வாங்க. காளையார் கோயில்ல சரக்கு கிடைக்கலையா? நாளையில இருந்தா அந்த கடையடைப்பு. ஆஹா, என்ன ஒரு சிறப்பான பதில்டா. சரி, அதை விடுங்க. நம்ம காரைக்குடி பக்கத்துல கரூர் இருக்கு. அந்த கரூர் பக்கத்துல ஏம்பல்னு ஊர் இருக்கு. ஏன் ஏம்பல்னு ஊர் பேர் வந்துச்சு? ஏம்பல்னு ஏன் பேர் வந்துச்சுன்னா, அந்த ஊர்ல 2 கோஷ்டி. சரி, கோஷ்டினா எப்படி? அவர் ஒரு கோஷ்டி, நம்ம அப்படி சொல்ல. அப்படி சொல்றா. சொல்லுமா, விளக்கமா சொல்றா. அதே மாதிரி விளக்கமா சொல்றா. அண்ணே, நீ சொல்லு, எனக்கு வயித்த கலக்குந்த வாரு. எங்க வர? தீண்டிக்கிற தம்பள தான் நாவல பேச்சு பேசிக்கிட்டு இருக்கேன். ஏம்பல்னு ஏன் பேர் வந்துச்சுன்னா, ஏன் பேர் வந்துச்சு? அங்க 2 கோஷ்டி. சரி, நீனா நானா அடிதடி சண்டை வந்துருச்சு. இந்த குரூப்ல அங்க அடிக்கிறேன், அந்த குரூப்ல அங்க அடிக்கிறேன். அடிச்சு பல்லு போய் விழுந்துருச்சு. இவன் சொல்றேன் ஏம்பல்னு, இவன் சொல்றேன் ஏம்பல்னு. அதே ஏம்பல் எம்பல் ஏம்பல் பேர் வந்தது. ஆஹா, இதுவரையும் நான் கேள்விப்படாத ஒரு பேரியா. கையுடியா கையுடியா கையுடியா. இதுவரை கைய உடுக்குறமே. கைய கை உடுக்கிறது போய் கால் கால் கை உடுக்கிறது தப்பாயா? ஏடா, கைய கொடுத்துட்டு காலு காலுன்னு ஏத்துற. காலை கொடுத்தா தானே காலு காலுன்னு ஏத்தனே.
சரி அதை விடுங்க. நான் உங்கள்ட்ட இன்னொரு பிரசக்தி பெற்ற ஊரை கேட்கிறேன். நல்லா கேளுங்க. திருப்பூர்னு ஒரு ஊர் இருக்கு. ஏன் அந்த ஊருக்கு திருப்பூர்னு ஊர் பேர் வந்துச்சு? திருப்பூர்னு ஏன் பேர் வந்துச்சுன்னா, இங்க இருந்து ஒரு ஆள் பசி ஏறி போயிட்டான். அவன் போயிட்டு போறான், திருப்பூர்னு பேர் வந்து சொல்றா. எங்க சொன்னா திருப்பதி பேர் வந்தது மட்டும் சொல்லு. பசேர்றது கேட்டாரா? கேட்டாரா? அண்ணா, கேட்டாரா? அந்த வரலாறு பசேர்றது கேட்டாரா? கேட்டாரா? என்ன வரலாறு? கேட்டாரா அவன்? திருப்பூர்னு ஏன் பேர் வந்துச்சுன்னா, இங்க இருந்து ஒரு ஆள் பசி ஏறி போயிட்டான். போய் அங்கே இறங்கிட்டேன். போயில புரோட்டா சாப்பிட்டு போயிருப்பேன். புரோட்டா சாப்பிட்டேன். போயிட்டு இறங்கி நின்று அப்படியே திருன்னு முழிக்கிறேன். முடிச்சுட்டு போறேன். முடிச்சுக்கிட்டு புருன்னு போகுது. அதான் இந்த மாதிரி நான் பார்த்து எந்த அந்த புத்தகத்தை பரஞ்சி பார்க்கிறேன். அதெல்லாம் கிடைக்காது. சரி, கடற்கரை ஓரத்துல இப்படி ரோடு அந்த பக்கம், கடல் இந்த பக்கம், அங்கே கட்டுமாவடின்னு ஊர் இருக்கு. ஏன் அந்த ஊருக்கு கட்டுமாவடின்னு ஏன் அந்த ஊருக்கு பேர் வந்துச்சுன்னா, மீனவர்கள்லாம் அதிகாலையில் எழுந்து கடலுக்கு சென்று மீன் முடிச்சுட்டு வந்து இங்க ஏலக்கடையில் வந்து கொட்டுவாங்க. ஒரு ஆள் சொல்ல மொரல் 2000. சரி. ஒரு ஆள் சொல்ல ஊடகம் 4000. ஒரு ஆள் சொல்ல கெல்த்தி 1000. கெளுத்தி 1000. மூவாயிரம் 5000 கட்டுமா கட்டாதா புடி, அதான் கட்டுமாவடி. ஆஹா, கட்டுமா புடி. கட்டுமா கட்டாதா புடி, கட்டுமாவடி. ஐயா, எப்படி எல்லாம் உண்மையான சத்தியமா கையை கொடுத்து விட்டு எதுக்கு அம்மம்மா அம்மம்மான்னு கத்துற? கை கை கைன்னு கத்துறா. கை அந்த பையன் கால்னு எத்தனாப்ல இல்ல. அதான் சரி, நீங்க அது போயிட்டு போதுவே. நீங்க எது வேணாம் சொல்லலாம். மேலூர்னு ஏன் பேர் வந்துச்சு? மேலூர் என்ன கேட்டாரு? நான் சொல்லிருவேன். இல்ல, என்கிட்ட கேட்டிருந்தா நான் சொல்லிருப்பேன். உன்கிட்ட கேட்ட வேலைக்கு நான் பதில் சொல்றேன். நான் முட்டா போயிடலாம். அப்படி சொல்றா. எவ்வளவு போடா சொல்றா. நீந்தாலே வாத்தியார் எனக்கு. வாத்தியார் அவரே அதுதான் பயந்துக்கிட்டு ஏண்டக்காக மாட்டேன்றாரு. அவர் நான் கடைசியா கேட்டுக்கிறேன். இல்ல, 2 வார்த்தை கேளுங்க. இல்ல, நான் கடைசியா கேட்டுக்கிறேன். மேலூர்னு ஏன் பேர் வந்துச்சுன்னா, அதே மாதிரி சொல்லி நான் சொல்லி கொடுத்தது அப்படியே. தம்பி வேலை இங்க அந்த பையனுக்கு எப்படி சொல்லி கொடுத்தாரு? ஐயா இங்க வாயா. ஐயா, அந்த பையன் எப்படி சொன்னாப்ல அப்படியே சொல்லுங்க. வா, நீ வா. சொல்றது மேலூர்னு ஏன் பேர் வந்துச்சுன்னா, அதே மாதிரி அப்படி சொல்லிட்டேன். சொல்றா. அதே மாதிரி அப்படி கை விடுறேன். மேலூர்னு ஏன் பேர் வந்துச்சுன்னா, அங்க இருந்து பைக் எடுக்கிறோம். எடுக்கையில 20 கிலோமீட்டர், 30 கிலோமீட்டர், 40 கிலோமீட்டர் அப்படியே மேலே போகுதா, அதான் மேலூர். வர்ற வழியில கீழூர்னு ஏன் பேர் வச்சு? அங்க இருந்து 40, 30, 20, 10 அப்படி இறங்கி வர்றோமா, அதான் கீழையூர். சரி, ஏன் கையாட்டின்னு பேர் வந்துச்சு? கையாட்டின் ஏன் தேனிக்கிறான் பாருடா அப்படின்னு கை நீட்டியனால கை காட்டின்னு பேர் வந்து. அது இல்ல, பஸ் வேகமா வந்திருக்கு. இப்படி கையை ஆட்டிருக்கேன், அது பேர் தான் கை காட்டி. ஐயோ ஐயோ, எப்படா இப்படி எல்லாம் அவனுக்கு அறிவு வேலை செய்யுது? அந்த சரி, திருமயம்னு ஏன் பேர் வந்துச்சு? திருமயம்னு ஏன் பேர் வந்துச்சுன்னா, காரைக்குடிக்கும் புதுக்கோட்டைக்கும் மையத்தில் இருப்பதனால், திருனா உயர்ந்த, மையம் அதான் திருமையம். திருமையம் பேர் வந்தது. எப்படியா இந்த அளவுக்கு உனக்கு அறிவு வேலை செய்யுது? சரி, அண்ணி யாருன்னு சொல்லுங்க. தம்பி யாருன்னு சொல்லுங்க. ஓ, அண்ணி யாருன்னா தம்பி யாருங்களா? அம்மா, அண்ணனுங்களுக்கெல்லாம் நான் தான் தம்பி, தம்பிகளுக்கெல்லாம் நான் தான் அண்ணன். போட்டியா? எங்க போட விடுறாங்க? நாங்க மொத்தம் 10 பேர் வந்தோம்யா. நாங்க மொத்தம் அண்ணன் தம்பி 7 பேர் பிறந்தோம். தக்கன் வசிஷ்டன் புருகு இருது மரேசி புலசி ராங்கிரசர திரிப்புலவர் நாரதன் எனக்கு மேல 9 அண்ணன். நான் கடைசி தம்பி. அண்ணனுங்களுக்கு நான் தான் தம்பி, தம்பிகளுக்கு அண்ணன் இல்ல. அண்ணன் எத்தனை பேர்? நாங்க அண்ணன் தம்பி மொத்தம் 7 பேர். பேர் சொல்றா. சுப்பிரமணி, மாயாண்டி, மலையாண்டி, முத்தப்பா, லோகு, வீரத்தவே. சரியா சொன்னியா? 7 பேர் யாருமே சொன்னது இல்ல மாதிரி. ஆனா நீங்க சொல்றீங்க. மறுபடியும் அந்த பேரை திரும்ப சொல்லுங்க. சுப்பிரமணி, தங்கராசு, மாயாண்டி, மலையாண்டி, வீரத்தவே, லோகு. என்னடா இப்ப 6 பேர் வர்றாங்க? ஒரு ஆள் போன வருஷம் ஆக்சிடென்ட்ல செத்து போயிட்டேன். சரி, உங்களுக்கு அண்ணன் எத்தனை பேரு?
3 பேர். 3 அண்ணனுக்கு நீ என்ன வேணும்? தம்பி. தம்பி எத்தனை பேர்டா? 3 பேர். 3 தம்பிக்கு நீ என்ன வேணும்? அண்ணே. நீ அண்ணனா இல்ல தம்பியா? தம்பிக்கு அண்ணே. ஏய் ஒழுங்கா பதில் சொல்றா. முதல்ல பதில் சொல்றா. யா தம்பிக்கு ஒருத்தனா 2 பேராடா நீ? ஒரு ஆள் தான். அப்புறம் ஒரு ஒருத்தன் போய் அண்ணனும் தம்பி ஆமே. என் மொத்தம் நாங்க அண்ணன் தம்பி 7 பேர். மூத்த 3 பேர். முதல்ல வந்தவன மூத்தவன். கடைசி வந்தவன் இளையவன். நடுவுல வந்தவன் நடுவுலவன். நீ எங்க வந்த? தேவோட்ட பெரியாஜ்பத்துல 3ஆம் நம்பர் ரூம் சித்ரா நரசு. ஏய் அன்னைக்கு சித்ரா நரசு வரல. அன்னைக்கு சித்ரா வந்துச்சு. போடா தெரியாம சொல்லாத. ஏய் அந்த பையன் சொல்றது சரியா இருக்கு, நீ சொல்றது தப்பா இருக்கு. சித்ரா நரசு இல்லையாம்டா உனக்கு பிரசவம் பார்க்கல? இல்ல சித்ரா நரசு வந்துச்சு. ஏய் சித்ரா இல்ல. ஏய் நான் தான் போய் எந்தச்சு போய் கூட்டி வந்தேன் அத. எப்ப உன்னை பிரசவம் பண்ணல அந்த சித்ரா நீ தான் கூட்டி வந்த? நான் தான் கூட்டி டேய் வந்தேன். சித்ரா இல்ல நானே அடிச்சு சொல்றான்டா. ஏய் நான் தான். உனக்கு அடுத்த வருஷம் நான் பிறந்த இடம் தெரியாதா? அப்புறம் டேய் நீ பிறந்ததுக்கு அடுத்த வருஷம் அவன் பிறந்தானாம்டா. அவனுக்கு தெரியுமாம்டா? நான் தான் போய் சொல்லி கூட்டிட்டு வந்தேன். உள்ள இருந்து பார்த்தேன். எதுக்குல இருந்துடா? அந்த நரசு இல்ல. வேற எந்த நர்ஸ் தான்டா இருந்தது? ரேவதியா? ரேவதி உங்க அக்கா. அமுதா. ஐயா நான் நம்ப மாட்டேன். நீ எப்படி நீ எனக்கு நிரூபிச்சு காட்டு. அப்படின்னா இருங்க அந்த பிள்ளைவத்த சீட்டு எடுத்து. ஏடா என்ன பெரிய வேமாரியா சொன்னீங்க? யாரு? நான் அத பண்ணி விடுவேன். இருங்க நீங்க சரி இதுவே போடா. இருங்க சரி போனா போகுது. நம்ம இடத்துக்கு வந்துட்டாங்க. ஆல்ரவுண்டர் சொல்லிட்டாரு அப்படின்னு பார்த்தா பெரிய பஞ்சாலா பார்த்தா 2 பேரும் இந்த பதுங்குறீங்க. இருங்க யார் பதுங்குனது? என்னடா பதுங்குறீங்க? யாருங்க பதுங்குனது? போங்கடா. யாரு? என்ன யாரு பதுங்குறது? சும்மா நாங்க உங்களை ததுக்கியோம்னா சும்மா எதுவும் தெரியாம வந்திருக்க மாட்டோம். என்ன? ராமாயணம் மகாபாரதம் என்ன வேணாலும் கேளுங்க, சும்மா பேசி பாப்போம். அப்படியா? அதுக்காக போயிட்டு பதுங்குறோமா? எதுக்கு நாங்க பதுங்குறோம்? அப்படியா? என்ன கழிந்தாலும் அண்ணனை கேட்டு பாருங்க, பதில் சொல்றானா சொல்லான்னு மட்டும் பாப்போம். அப்படியா? ஜெய் வாடா. என்ன நீ சொல்றன்னு பாப்பா வாடா. கவையாகி கொம்பாகி காட்டகத்தில் நிற்குமாம் அவையெல்லாம் நல்ல மரம் சபை நடுவே நீட்டோலை வாசியான் குறிப்புரிய மாட்டாத நன்மரம் மானமே அண்ணா மனமன்னு மனமன்னு மானாமன் மன்னா நானே நானும் ஈனமா மானா முன்னன் முன்னி முன்னே நன்னின்னு மானா மணிமேனி மான் சொல்லியிருக்காங்க. கை விடுங்க. பாத்துறீங்களா? கவி அப்படியே அண்ணன் அப்படியே கொத்துப்பாரு அப்படியே சும்மா. அப்படியா? நீங்க என்கிட்ட தோல்வி, இன்னைக்கு தோல்வி உறுதி ஆயிருச்சு. ஐயோ சொக்கா போனோம். இதோட நாங்க முடிச்சுக்கிறோம். நீங்க தப்பிச்சு போயிருக்காதீங்க. எதுக்கு அதிகப்படாதீங்க என்கிட்ட. சரி போயிட்டு போதுடா. டேய் சொன்னகவியை திருப்பி சொல்றேன். அண்ணே ஒரு இடத்தை சொல்லுவான். டேய் நீ சொன்னகவியை சொல்ல வேணாம்டா. நீ சொன்னகவியை சொல்ல வேணாம்டா. நீ விளைக்கிறா. இவன் சொன்னகவியை நீ சொல்றா. அது இவன் ஒருத்தன் சொன்னது ஒருத்தன் சொல்ல மாட்டான். சரியா? அப்படி எத்தனை கவி தெரியும்? உங்களுக்கு எத்தனை தெரியும்? 100 கவி பேசுவேன். நான் 101 பேசுவேன். 300 கவி பேசுவேன். 301 500 கவி பேசுவேன். 501 பேசுவேன். 1000 கவி பேசுவேன். 1001 தெனையத்தூர் காத்திராயிரம் மொய்யா போடுறா. ஏய் எனக்கு ஐநூறு சேர்த்து போட்டு வந்துடுறா. ஏய் நீங்க 2 பேரும் ஒட்டுமொத்தமா போய் 100 ரூபா தானே மொய் போடுவீங்க. ஏங்க சோத்துக்கு தங்கனே எழுத முடியும். சரியா? இந்த இடத்துல நம்ம 2 பேரும் போட்டி 3 பேருக்குமே. பாப்பா நான் வெற்றி பெற்று நீ தோல்வி விட்டால் நீங்க 2 பேரும் தோல்வி விட்டா. எங்களை தோல்வின்னு சொல்லாதீங்களே. டேய் அட தோல்வி விட்டா என்ன ஆவீங்க? தோல்வி கிடையாது. போட்டி வைக்கணும்டா. ஏய் ஒருவேளை தோல்வி விட்டீங்க போட்டி வைப்போம். அப்ப தோல்வி வந்து எங்க வாழ்க்கையிலே அப்படி அப்படி தோல்வி விட்டீங்கனா சொல்லியா? இருங்க அப்படி எது ஒண்ணு இந்த இடத்த நீங்க தோக்கணும் நாங்க ஜெயிக்கணும். இல்லைனா நாங்க ஜெயிக்கணும் நீங்க தோக்கணும். இதுக்கு திரும்ப அதே சொல்லுவாங்க. நீங்க ஜெயிச்சிட்டு நாங்க தோத்துட்டோம். என்ன செய்வீங்க நீங்களா? இவ்வளவு மத்தியில காலை தொட்டு கும்பிடுறோம். காலை தொட்டு கும்பிடுறியா? மாட்டல இல்ல ஆமா. சத்தியமா? சத்தியமா. தெய்வத்தின் சத்தியமா மேல சத்தியம். காலை தொட்டு கும்பிடுற? காலை தொட்டு கும்பிடுற 3 வட்டம் 5 வட்டம் கூட தொட்டு கும்பிடுறேன். சரிடா தொட்டு கும்பிடுற. சரி நீங்க தோத்துட்டா சத்தியமா உன்கிட்ட தோத்துறீனா இந்த மேடையில இருந்து இனிமே இந்த கட்டையை நான் பிடிக்கிறடா. ஆமா இதுக்கு நான் பத்துக்குடிச்சா 999 வட்டம் உள்ள பேக்குள்ள வச்சிருக்கீங்க. இந்த கட்டை பிடி அந்த அடுத்த கட்டை டொக்கு தெரியாதா? நான் பேக்கால தான் ஊத்தி பாக்குறேன். என்னடா இந்த கட்டை பிடிக்க மாட்டேன் இந்த கட்டை பிடிக்க மாட்டேன்னு சொல்றாரு. பார்த்தா அங்க 7 கட்டை வச்சிருக்காரா. அப்படியா? ஏண்டா என் பேக்கு கிட்ட போகாதன்னு சொன்னீங்களடா. போவே எனக்கு என்னடா தினம் இந்த கட்டை பிடிக்க மாட்டேன் இந்த கட்டை பிடிக்க மாட்டேன் வரா நான் நாடத்துக்கு வர்றாரு அப்படின்னு பார்த்தா 7 கட்டை இருக்கு உள்ள. சரிடா
நீங்க என்ன வேணாலும் சொல்லுடா. சரி. முதல்ல பேசுவோம். குரங்கு நின்று குத்தாடிய குளத்தை கிண்டி அரங்கு முன்பு நாயாடி படி கொண்ட போல் கரங்க நெட்டி பேசும் கதரை கண்டால் சிறங்கநாட்டியம் அறிவிடாசி துடித்து தடித்து தோகை கூத்தார கடிவடுத்து காற்று காரு சொல்லியிருக்காங்க. சொல்லுவதை சொல்லிவிட்டு சொல்லியவர் மறந்து விட்டார். சொரணிகட சுருக்கென்று சொல்லடி படுவாதாமே என்று சொன்னார்கள். காண கண்ணு குசியா கையறுக்க நானதே மானுக்கு வாய் திறக்க மாட்டாதே வேலுக்கு நம்மெல்லாம் பட்டுகிறது ஐயோ அன்புலாட்டு அமுது சொல்லியிருக்காங்க. சொல்லி செய்வார் சரியா சொல்லாமலே செய்வார் வரியா சொல்லியும் செய்வாக்கியவர் குலமால வேர்க்கன பலாமவை பாதிரி ஒரு பிள்ளை என்றால் அந்த ஒரு நாளை என்றால் யாதவர் யாதவர் இல்லை என்றால் சொல்லியிருக்காங்க. பெருமைக்குரிய விஷயம்யா. ஏன்னா சாதாரணமா நீங்க இப்படி எல்லாம் பேசுவீங்க, உண்மையாவே ஆன்மீக சிந்தனை உள்ள ஒரு கதைகளையும் கவிகளையும் பேசுவீங்கன்னு தெரிஞ்சிருந்தா சத்தியமா வந்த உடனே ஆரம்பிச்சிருப்பேன். சரி நீங்க நகைச்சுவை பண்ணீங்க இவ்வளவுக்கு அப்படின்னு அப்படி இருந்தாலும் பரவாயில்ல. ஏன்னா காலத்தையும் நேரத்தையும் கருத்தில் கொள்பவனே ஒரு நடிகன். காலத்தையும் நேரத்தையும் கருத்தில் கொள்பவனே ஒரு நடிகன். பரவாயில்ல. ஒன்னும் காலத்தையும் வேணாம் கோலத்தையும் வேணாம். யாரும் வள்ளியே வரல, காலேஜ் அனுப்பிட்டு அது வள்ளி போயிடுச்சு ஊருக்கு. நாரதரா கோமலியான்னு பாப்பா. சும்மா இந்த இப்படியெல்லாம் மண்டகடவை பேசக்கூடாதியா. பயம்னு சொல்லுங்க, தோல்வின்னு சொல்லுங்க. நான் தோல்வின்னு சொல்ல இன்னொரு மேடையில பாத்துக்கோமியா. என்ன மேடையில பாக்க போறீங்க? நேரத்துக்கு தகுந்த மாதிரி பேசணுமா இல்லையா? இன்னைக்கு 8 மணி வரைக்கும் நாடகம் நடத்துவான். சும்மா அப்ப பயம்னு சொல்லுங்க. 8 மணி நடத்துவ நீ என்னடா எதுக்கு எடுத்தாலும் நடத்துற. சரி வா பேசு பார்க்கலாம். நீ பேசி என்ன வேணும். வெட்டனவை மெத்தனவை வெள்ளலாம் வேளத்தில் 10 ரூபாய் கோல் பஞ்சு பாயாது நெற்றில் எக்கூடா பறை பசுமரத்தில் ஆணி விற்கு வைக்கணும் பேசுறா. காரியப்பட்டி கல்லுப்பட்டி கருகப்பட்டி அச்சம்பட்டி பிச்சம்பட்டி தோல்பட்டி பாம்பாட்டி வையம்பட்டி தென்னம்பட்டி ஓலப்பட்டி மேலப்பட்டி ஆவுத்தரம்பட்டி ஆர்த்தவட்டி எறாம்பட்டி தோடவட்டி வளையவட்டி கொள்ளாரம்பட்டி கோடாய் வட்டி ஆண்டி வட்டி உசுரம்பட்டி மங்கம்பட்டி சிந்து வட்டி புளுத்தி பட்டிட்டானா. டேய் அதுக்கு பேர் புழுதி வட்டிடா. புழுதி வட்டி என்ன அப்படியா சொன்னேன்? அம்மா அப்படியா சொன்னேன்? அம்மா சித்தமங்கை பழக்கு சித்தமன நாப்பழக்கு வைத்தோர்கடி வினப்பழக்கம் நித்தம் நடங்கி நடைப்பழக்கம் நட்பும் தையும் கொடங்கி பிறவிக்கணும் என்று சொன்னாங்க. உள்ள வந்து வாங்கம் கத்து கொல்லமனுங்க பேர்த்து விட்டல இதோ விளம்பரம் சொல்லிருக்காங்க. என்னடா ரெண்டு பேரும் இப்படி படிச்சு வச்சிருக்கீங்க? அப்புறம் சும்மா ஓம்ப போடும்டா. சரி என்பே நாரத தந்தை பிரம்மா தாய் கலைவாணி பாட்டமா வசு பாட்டியமா யாரு கேட்கல உங்க பேர் அங்கே ரெண்டு கணை அதெல்லாம் டைம்னா என்ன மணி என்ன பெரிய மணி இல்லையா? அப்படி இல்லடா நீங்க அங்கா சொல்லுங்க. இருங்க மணிலாம் ஒண்ணும் உதில்ல தேவையில்லை மணிலாம் தேவையில்லை. இல்ல அப்படி சொல்ல அப்படியே ஒண்ணு ஆகல மணி ஆகல மணி 5 மணிக்கு வள்ளி வருது 5:30க்கு திருப்போட்டு அவ்வளவுதான் முடிஞ்சு நாடகம். ஆமா துப்புர சிவந்த வாய்விட்டு அழகிய பஞ்சின் மீது ஒப்புற கணவன் ஓதியை செய்யும் போது கற்பகம் சார்ந்த மார்பை கணதனம் இரண்டும் தைத்து அப்புற உருவிட்டு அங்கையால் தடை பார்த்து பொன்னாயி மணியாயி புறமாயி அகமாயி புனிதமாயி மண்ணாயி மலையறையாயி மட்டுமாயி முன்னாயி பின்னாயி நடுவுமாயி சொல்லியிருக்காங்க. அண்ணே என்னண்ணே இப்ப ஜோதியண்ணே என்ன முடிக்கணுமா? என்னண்ணே முடிக்கணும் அண்ணே முடிக்கணும்னு சொல்லாங்க. இவங்க என்ற போட்டி விடுறாங்கண்ணே. நீங்க எதுக்குண்ணே முடிக்க சொல்றீங்க? நீங்க எதுக்குண்ணே முடிக்க சொல்றீங்க? வள்ளியை சந்திக்கணும் தர்க்கம் கடுமையான தர்க்கம். கை நீட்டாத என்ன பெரிய மனுஷன் ஆச்சு. நீங்க அங்கிட்டு போயிருங்க வித்யாக்கலை வதியுமே. ஆமா வர சொல்லியா நாரதர வர சொல்லியா சண்டாள அப்புறம் சண்டை வச்சுக்கலாம். என்ன வள்ளி தர்க்கமா என்னங்கடா சித்தி சித்தி அடிக்கிறீங்க? டேய் ஒரு அளவு தான்டா இப்படி இருக்கு. வாடா போக மாட்டேன் வாடா. எதுக்குடா கட்டையே போடுறா பயமா இருக்குது. நீ விழுந்துடாம கட்டை ஓமையில விழுந்துடாமடா. நாடக வரிசையில் வேற இருக்குது. அதுக்காக நீ அப்படியெல்லாம் போய் விழுந்துடாத. பேசுங்க. எட்டடி ரூபாய் எடுத்தடி கொப்பளிக்க வட்டில் சுமந்து மரகசி கொட்டிக்கிற குருவா நாவில் வளங்கோசி வையம்பரம் என்று சொன்னார்களே. பறிக்காய் வச்சிடலாம் ஒரு இது எதுக்கு ஓடனா? டேய் உங்ககிட்ட நான் தோத்துட்டேன்டா நீங்க ஜெயிச்சிட்டீங்கடான்னு ஒத்த வார்த்தை சொல்லிட்டு போக வேண்டியதானே. கார்த்திக் ராஜாவுக்கு மருதமணிக்கு நல்ல பேர் இருக்கு. சரி
இதுவரையிலும் பேர் வாங்கியிருக்காங்க, நல்லா பேரை அதுக்கெல்லாம் காப்பாத்திரும் நினைச்சேன். இல்ல நான் அசிங்கமா அம்மனை குண்டியா ஓடிட்டேன், காலில் கும்பிட்டு விழுந்ததே ஆவேன்னு நீங்க கேட்கல. இதுக்கு மேல நான் என்ன செய்ய முடியும்? அதனால ஒண்ணு போட்டினா நாங்க தயார்தான். உங்களை அப்படி எங்களுக்கு அசிங்கம்னா நாங்க அசிங்கப்பட போறோம். குமுதமிட்ட குளவரை கூத்தரில் திமிதமிட்டு திரியும் திரைகிறது துமித ஊர்பு வானவது அமுதம் என்ன மெல்லுமா பேசுறா. கறிக்காய் பச்சளம் உருக்கமல அத்தை மகள் உப்புக்கான் சீச்சி உம்மி சொல்லிருக்காங்க. ஆலியான் பண்ணி அணியே அவன்கிறது ஆடியன் மணி தாமே போலியான் மூனே புறமறைத்த பொற்சல் புண்ண அகல நடவண்டவன் நானே அகல்வாரி தாங்கம் நிலம் தம்மை இகழ்வார் பொருட்கள் தலை சொல்லிருக்காங்க. கற்க கசட கட்டபின் நிற்க அதற்கு தக சொல்லிருக்காங்க. துப்பாக்கி 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 2 துப்பாக்கி 100 ரூபாய் 2 துப்பாக்கி 100 ரூபாய் விக்கிறாங்க. யாதலின் அதன் சொல்லிருக்காங்க. இருந்தா கேட்டு போகல என் பொண்டாட்டிய போக சொல்லிட்டு திண்டுக்கல் பக்கம் நாடாது போயிட்டேன். பையருளை வளர்ந்து தேவட்டில வளர்ந்து அங்க போய் தடை வண்டி அப்படியே கொண்டு இங்க புதுக்கோட்டையில தங்கி நாடகம் ஆடிக்கிட்டு இருக்கேன். எந்த ஊர் எந்தி அந்த ஊர் சரியது அந்த ஊர் முப்பால் மாலை முடிவு சூழல் அப்பாலே பாய் என்று அறியதாக பாரினாரை குடி எடுத்து உதப்படி 2 ஒருவர் 2 அளவு 2 ஆக மொத்தம் பாலக்கட்டை பிராந்தி 2 ஒட்டு 2 சேவ 2 கல்லி இந்த 2 மனுஷர் இரு மணி வைத்து அரை கொஞ்சம் கூட ஆறாவது பாம்பே திவாரதி கெட்டு மேல ஓம் ஒருவர் பண்ணா அப்படியே ஊர்க்காரங்க பங்காளி எல்லாம் வருஷா வாங்கப்பா. ஓம் சுத்தி வாங்கம்மா. மாம்பழம் மாம்பழம் 1.5 கிலோ மாம்பழம் 100 ரூபாய். பாருங்க சார் நெஞ்சு பறக்க சூடு பறக்க தைக்கிறது சார். கைகால் புடைச்சல் கைகால் இறைச்சல் மாதவிடாய் தள்ளி போதல் பாருங்க சார் அதாகப்பட்டது. உன்னை சங்கி செய்ய நீ டொண்டட 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 தங்க கோபுர தங்க 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 எட்டு திக்கு முதலாளர்களும் எங்க ஒன்றை முட்டித்து விளைத்து முடிஞ்சது கட்டி சுற்றி கக்கத்தி வைப்பார் கருத்தி வையா பகலை இரமன்மான் பாதகனை என்று அழகாக பாடுவதற்கு மிகப்பெரிய காரணமாக இருந்தவர்களாம் சித்தர்கள் பாடக்கூடிய பாடல்களே பலவிதமான பாடல்கள். ஏனென்றால் மனிதர்கள் உண்டு, மனிதர்கள் தெய்வம் உண்டு, மனிதர்கள் மாணிக்கம் உண்டு, மனிதர்கள் மிருகம் உண்டு என்று சொல்கிறார்கள். மனிதர்கள் மனிதனாக வாழ வேண்டும் என்று எடுத்துக்காட்டாக மகாவிஷ்ணு எடுத்த அவதாரமோ ராமாவதாரத்திலே மகாவிஷ்ணப்படும் மனிதர்கள் மனிதனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதை எடுத்துக்காட்டு இன்னைக்கு உலகத்திலே பாடுகிறார் என்றால் பேசுகிறார் என்றால் என்ன காரணம் தெரியாமல் தோரணம் கட்டுவதில்லை. அந்த தோரணம் கட்டினாலே காரணம் இருப்பது. அந்த காரணத்தில் இந்த வருகிறா சம்பளத்தை ஜிபேல ஓடுவா. தண்ணீரும் காவிரியே தார்னேன் சோழனே மன்னாவதன் சோழ மண்டலமே மூட்டையை கட்டி கொண்டு ஓடியவன் இருக்கிறான், தண்ணீரை தூக்கி கொண்டு ஓடியவன் இருக்கிறான். கடைவிரித்தேன் பேப்பாலை கட்டிவிட்டேன் மூட்டையை. சஞ்சய மலை ஆஞ்சநேய பெருமா இப்படிதான் தூக்கிட்டு போனதுக்கு ஒரு காரணம் இருக்கியா. தண்ணீரை இந்த மாதிரி கொண்டு போனதுக்கு ஒரு காரணம் இருக்கியா. பதனியா என்னடா பதனியா டேய் 10 செம்பாடா. நீர் அப்படின்னா என்ன தெரியுமா? நீர் என்றாலே ஒரு மனிதன் உடம்புல வருவதெல்லாம் நீர் தான். வியர்வையும் நீர் தான், வியர்வை நீர் தான். கொஞ்சமா நீர் வந்தா அதுக்கு பேரு சிறுநீர். இல்லையா? சிறுநீர்னா கொஞ்சமான நீர் தான் சிறுநீர். அந்த சிறுநீர் இரவிலே தெற்கு பம்மா திரும்பி அடிக்க வேண்டும், பகலிலே வடக்கு பம்மா திரும்பி இருக்க வேண்டும். இரவிலே தெற்கு பம்மா திரும்பி அடிக்கணும், பகல்ல வடக்கு பம்மா திரும்பி அடிக்கணும்.
எல்லாமே அப்படித்தான்டா. தூங்குவோருக்கு பேரு நித்ரா தேவியா? சாமி நாடகம் ஆரம்பிக்க சொல்றாங்க, வள்ளிய கூட சொல்றாங்க. யாரு சத்தம் போடுறாங்க? யாரு சொன்னது? நேராஜ். அப்படி ஒண்ணும் இல்ல, வள்ளி காலேஜ் வயசு போறா. இல்ல சத்தம் போடுறாங்க. யாருமே சொல்லல. உங்க ரெண்டு இன்னைக்கு உரிச்சு உப்ப தடவா 4:30 முடிக்கணுமா? அதுவே சொல்றேன். எனக்கு தெரியும், அது எனக்கு தெரியும். நான் முதல்ல சொல்லிட்டேன், அதை பத்தி எனக்கு தெரியுங்க. வா, நீங்க ரெண்டு வேற நித்ரா தேவி அதுக்கு பேரு. வா, ரெண்டு பேரும் காலில் விழுந்து கும்பிடு. ரெண்டு பேரும் காலில் விழுந்து கும்பிடு. என்பே நாரத தந்தை பிரம்மா தாய் கலைவாணி பாட்ட மகாலட்சுமி பாட்டி மகாலட்சுமி தூக்கு. டேய் விழுந்துடா, டேய் விழுந்துடா, டேய் டேய். அதை நிமித்துறா பாப்போம். அதை நிமிரு. எங்க தொடக்கூடாது, கையில கையில தொடக்கூடாது, நிமுக்கணும். நிமுக்குடா. டேய் அருமைடா. கைவிடா கைவிடா. சரி, கீழ இருந்து மேல கொண்டாட்ட. இல்ல கீழ இருந்து மேல கொண்டாட்ட, அதுக்கும் பாராட்டுறேன். கீழ இருந்து மேல நிமித்துட்ட, அதுவும் பாராட்டுறேன். இந்த தண்ணி எங்க இருந்துச்சு? இந்த தண்ணி டேய் எங்க இருந்துச்சு? உள்ள இருந்துச்சு. எப்படா உள்ள கொண்டு வரணும் பாக்குறேன்டா. டேய் கையில தொடக்கூடாதுடா. எங்க 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 கையில தொடாம பிடிச்சிட்டு போறது. ஆனா சரியாத்தான் கொண்டு போனே. அல்ல கரண்ட் அடிச்சு நாடா தென்பாடு தெரிஞ்சாலே இருந்த சீனமா காலி வந்துருச்சு. சரி, என்பே நாரத தந்தை பிரம்மா தாய் கலைவாணி பாட்டி மகாலட்சுமி, இந்த இடத்துல எல்லாரும் மத்தியில நீ என்ன செய்றீங்க? ரெண்டு பேருமே என் காலில் வந்து கும்பிடுறோம்னு சொன்னீங்க. காலில் விழுந்து கும்பிட்டு ரெண்டு பேரும் போங்க, மன்னிச்சிட்டேன். எங்க அண்ணா அண்ணே காலில் வந்து கும்பிடுறா. அண்ணே காலில் விழுந்து கும்பிட சொல்றானே. ஆமாடா, வாடா வாடா கும்பிடுறா. அண்ணே காலத்துக்கு கும்பிடுவா. தொட்டு கும்பிடுறா. நம்ம தோத்துட்டோமா? ஏய் தொட்டு கும்பிடுறா. நம்ம எங்க தோத்தா? சரி, மக்கள் நம்மள ஒரு மாதிரியா நினைச்சிட கூடாது. தொட்டு கும்பிடுறா. அண்ணே சபையில இருக்கானே. தொட்டு கும்பிடுறா. அப்பா அப்பா மன்னிப்பு கேட்க போறாங்கடா, மன்னிப்பு கேட்க போறாங்கடா. அப்பா சூப்பர்ரா. ஓம் சக்தி. 3 4. டேய் தொட்டு கும்பிட்டா சரிடா. ஏன் காலில் தொட்டு கும்பிடு? யார் சொன்னது? நீ தான் சொன்னியா? உங்க காலத்துட்டு கும்பிடுறோம்னு சொன்னா? அப்ப காலத்தொட்டு கும்பிடுறோம்னே. காலத்துட்டு கும்பிடுறோம்னே, உங்க காலத்துட்டு கும்பிடுறோம்னு சொல்லலையே. காலத்தை இதே காலு தானே, உங்க காலத்துட்டு கும்பிடுறோம்டா சொன்னேன். அது சரி. அதனால தொட்டு கும்பிடுவான். சரிப்பா, உன்னைய பாராட்டேன்டா. கைவிட உன்னைய பாராட்டேன்டா. ஆனால் கை கொடுத்துடலாம். ஏய் இல்ல, நீ காலத்துட்டு கும்பிடல. அதே மாதிரி அந்த பையில தொட்டு கும்பிட சொல்றா அவங்களால. அண்ணே வாணே. டேய் நீ கூட நான் தொடவா? அவனை தொட்டு கும்பிட சொல்றா. உன்னைய தொட சொல்றாரா? நான் எப்படிடா தொட முடியும்? இன்னைக்கு என்ன கிழமை? செவ்வாய்க்கிழமை. செவ்வாய்க்கிழமை. எங்க அண்ணன் குனிய மாட்டாரு. ஏன்? மூலம். அப்ப புதன்கிழமை என்னடா? புதன்கிழமை இடுப்பு பிடிப்பா. கீழே தொட்டு கும்பிடா. குனிடா குனி. ரெண்டு இன்னும் கொஞ்சம் கீழே. இன்னும் கொஞ்சம் கீழே. இன்னும் கொஞ்சம் கீழடா. அயலே அடா நம்ம போட்ட ஓடல ஓடி போயிட்டாரு. நீ மொத்தமா தண்ணினே எத்தி விட்டு கரண்ட் அடிச்சிடாம. உள்ள இருந்து ஒரு ஆம்பளை வராங்க, ஒண்ணுமே புரியலையே. நாடா கூட்டாயா குமார் லார்ச்சா? கண்ணே வெள்ளையம்மா. அது வேற நாடகம். வேற நாடகமா?
சிலையில வீடு கட்டவா சென்று வசிக்க சிலையில வீடு கட்டவா சென்று வசிக்க ஜன்னல் வச்ச ஜாக்கெட் போடவா தென்றல் அடிக்க முக்குத்தியின் மின்னல் ஒரு தீபம் ஏற்றி விட்டு போக சொக்குகின்ற வெக்கம் வந்து வண்ண கோலம் ஒன்று போட உன்னை நான் என்னிடம் அள்ளி கொடுக்க சிலையில வீடு கட்டவா சென்று ரசிக்க ஜன்னல் வச்ச ஜாக்கெட் போடவா தென்றல் அடிக்க ஓவியத்தை திரை நடுவே ஒளித்து வைப்பதேனம்மா காற்றுமலை சாரலிலே நனைய விட்ட வேணம்மா வந்த ரசிகனின் விழிகளை மூடாதே விழிகள் மூடும் போதிலும் விரல்களோடு மீட்டாதே சிலையில சென்று வசிக்க ஜன்னல் வச்ச ஜாக்கெட் போடவா சோப்பு போட்டு குளிக்க மன்மதன் சந்நிதி முதல் முறை பார்க்கிறேன் அதனால் தானடி பணிகளும் ஏற்கிறேன் மன்மதன் சந்நிதி முதல் முறை பார்க்கிறேன் அதனால் தானடி பணிகளும் ஏற்கிறேன் தங்களின் ஓசையினே பூஜை மணியானம்மா விரலின் ஈரங்களே தீர்த்தம் என்று தோணுதே ரசிக்க வந்த ரசிகனில் விழிகளை மூடாதே விழிகள் மூடும் போதிலும் விரல்களால் தேடாதே சிலையில வீடு கட்டவா சென்று வசிக்க ஜன்னல் வச்ச ஜாக்கெட் போடவா தென்றல் அடிக்க மூக்குத்தியின் மின்னல் வந்து கொண்டு போக சொக்குகின்ற வெட்கம் வந்து வண்ண கோலம் கொண்டு போக உன்னை நான் என்னிடம் அள்ளி கொடுக்க ஏன் நம்ம இடத்துக்கு நாரதர் வந்திருக்கிறார் நாரதரா வாமா பாத்ரூம் போயிட்டு வருது ஏய் காட்டுக்குள்ள கரடி இருந்த மாதிரி இருந்துச்சு அதனால கரடி இல்லம்மா ரெண்டு சிங்கம் அப்படியா விரட்டிட்டு வரேன் கரைசல் கரிச காட்டு பெண்ணே என்னவனை கண்டாயா கவிதை பேசு பெண்ணே என்னவனை கண்டாயா இருப்பவன் எவனோ அவனை கண்டாயா உன் இருவரின் அருமையை அழகவன் எவனோ அவனை கண்டாயா கொஞ்சம் கனவு கொடுத்தவர் என் தூக்கம் திருடி சென்றான் என்னை தன்னில் இணைத்தவன் இன்று ஏனோ தனியே சென்றான் உன் இருதய நரம்பினை அறுத்தவன் எவனோ அவனை கண்டாயா பெண்ணே என்னவனை கண்டாயா கவிதை பேசும் பெண்ணே என்னவனை கண்டாயா வலம் நடக்கின்றது எழில் பொங்கிடும் அன்பே தங்கையின் நெற்றியில் குங்குமம் சிரிக்கின்றது குங்குமம் சிரிக்கின்றது ஒரு முறை பார்த்தால் உயிர் வரை வேர்த்தேன் அசைவத்தில் ஆசை அதிகம் என்னை
காதலன் வருவான் காத்து வருஷங்கள் எல்லாம் நிமிஷங்களாக அவன் வருவான் என்று காத்திருந்தேன். ஓ அவன் குரல் கேட்கும் திசைகளில் எல்லாம் புது புது கோலம் போட்டு வைத்தேன். என் தாவணி வைத்தல் போச்சு, ஓர் 1000 வளர்கிறாச்சு. அந்த ராட்சசனே வரவில்லை, இன்னும் பூக்கூடை சாய்ந்திடவில்லை. என் 20 போகும் 70 ஆகும், அவனை விட மாட்டேன். என் மடியில் ஒரு நாள் தழுவிட்டு தூங்கும் கண்டைக்கு கரிசை காட்டு பெண்ணே, என் அவளை கண்டாயா கவிதை பேசும் பெண்ணே, என் அவனை கண்டாயா? அண்ணே அண்ணே அண்ணே, தங்கையே தங்கையே. என்ன இன்னைக்கு 2 அண்ணே வந்திருக்கீங்க? அண்ணே, உன் மண்டையில இவ்வளவு பெரிய முடி இருக்கே, இந்த முடி மண்டையில மட்டுமா இருக்கிறது? ஏய், ஆ, இந்த முடியை வளர்க்கறதுக்கு நீ என்ன ஷாம்பு போட்ட? இது கழுத மூத்திரம் தேய்ச்சேன். சீ, சீ இல்ல, அதுக்குன்னு இவ்வளவு சுருட்டையா நீ செம்பிள் அதுக்கு மூத்திரத்தை இப்படியா வைக்கிறியா? வளரும் கருகருன்னு? சுருட்டே வர்றது காரணம் பண்ணி விட்டு தேய்ச்சி அரைச்சேன். சீ, சீ இல்ல, கமகமன் மணக்கும். மண்டைய புலந்துருவேன். நான் மண்டையை குலைக்கிறேன், அந்த கோயிலா மாற வாத்தியார் இதை குலைக்கிறார். ஐயா ஐயா. தங்கையே, நம்மிடத்திற்கு ஏய் ஏய், கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. பரவாயில்லை. என்னையா தங்கையே, தொண்டது? நம்ம இடத்துக்கு நாரதர் வந்திருக்கிறார். வெறுகு தொண்ட மாதிரி அழைத்து வாருங்க. சாமி வாங்க. சாமி வாங்க, சாமி வாங்க. ஆடிவா. யார் இவர்? நாரதர். எங்கிட்ட தோல்வி அடைந்து விட்டார், எங்ககிட்ட தோல்வி அடைந்து விட்டார். உங்கள்கிட்ட தோத்துட்டேன். கையை மட்டும் கொடுக்க மாட்டேன். ஏன் கொடுக்க மாட்டேன்? நான் சுத்தம் இல்ல. சுத்தம் இல்ல. நல்லா பேசுங்க. ஐயய்ய, இருக்கிறதெல்லாம் அப்படி கோளாறா இருந்தா என்ன பண்றது? இப்ப இட்லி அவிச்சிருக்காலாம், சாப்பிட்டு போமான்னு கேட்கிறார். வாத்தியாரே, என் தங்கச்சி பாடுது, வாசிங்க. பூராமே பைத்தியமாடா. வருக வருகவே வணக்கங்களே. ஏய், ஆல்ரோடு வாசிப்பா பாரியா. ஏய், புரட்டா மாவு அடிச்சுறாரா. வருக வருகவே வணக்கங்களே. வருக வருகவே வணக்கங்களே. வள்ளியனை வாழ்த்துங்களே, வள்ளியனை வாழ்த்துங்களே. உலகம் போற்றும் உயர்ந்தவரே என்றும் வருக வருகவே வணக்கங்களே. வணக்கங்களே. வா யோ சுத்தியா ஏய், வணக்கம் இல்ல, வணக்கம்டா. ஏய், ஈரேழு உலகங்கள் புகழ் பெற்றவர், இசையாவும் எளிதாக எதிர்கொள்பவர். ஈரேழு உலகங்கள் புகழ் பெற்றவர், இசைஞானம் எல்பற்றவர். நான்முகன் மகனாக வலம் வந்தவர். ஏறி ஏறி. நான் முகன் மகனாக அளவன். ஒரு பாடல்ல என்ன ஒரு பாடல் சாமியார் முக்கியம் கோபப்படுற தெரியுமாடா? மாதிரியா நடந்துக்க. ஆரோணம் அவரோணம்னு இருக்கும் ஒரு பாடல். அழகண்ணே,
ஆரோகணம் என்றால் என்ன, அவரோகணம்னா என்ன? ஆரோகணம் 7 வருஷம், அவரோகணம்னா இறங்கு வருஷம். சரி சரி கமா பதனிசா சரி தப்ப அவரோகணம். அந்த அம்மா அவரோகணத்துல பாடும்போது நீங்க இறங்கி பாடுனீங்க. இப்ப முகன் மகனாக அது ஏறி பாடணும். எங்க அந்த மாதிரி பாடுங்க பாப்போம். நான் முகன் மகனாக வந்த இடத்துல பொருளை விட்டுட்டு போங்க, வேற எதையும் விட்டுறாம. நம்மை காக்கும் கோபாலன் அருள் பெற்றவன், நம்மை காக்கும் கோபாலன் அருள் பெற்றவன், மாநிலம் தலை காக்க அவதாரம் தந்தார், மாநிலம் தலை காக்க அவதாரம் கட்டணும், மதியார் எதிரை மாற்றி அமைத்து வருபவர் மாற்றி அமைக்கணும். ஐயா ஐயா திருமுருகன் குடிகொண்ட திணை புனத்திலே திணை காக்கும் என்னை பார்க்க கணம் வந்தாரே, முருகன் குடிகொண்ட திணை புனத்திலே திணை காக்கும் என்னை காண கணம் வந்தாரே, உள்ளத்தில் மகிழ்ச்சி எங்கும் உருவாகட்டும், உள்ளத்தில் மகிழ்ச்சி எங்கும் உருவாகட்டும், உயர்ந்தோரின் திருப்பாதம் தினப்பணியட்டும், உயர்ந்தோரின் திருப்பாதம் தனம் நீயட்டும், ஆசிகள் நிறையட்டும் ஆனந்தம் பெருகட்டும், ஆசிகள் இளையட்டும் ஆனந்தம் பெருகட்டும், அறியாத சிறியாலை சபகேற வைத்த நீங்கள் வருக வருக வணக்கங்கள் வாழ்த்துங்களே வந்து என்னை வாழ்த்துங்களே. ஆனா அந்த பாட்டை எப்படி கெடுக்கணுமோ அப்படி கெடுத்து வச்சிருக்கேன். நல்லா செய்ய கொடுக்குமாறு தாய்முறை கேட்டுக்கொள்கிறேன் சுவாமி. டேய் சமீபத்தில் இது பொம்பளை பிள்ளை போட்டு வித்துற மாதிரி தெரியுதா எனக்கு, ஆம்பளை பைய போடுற மாதிரி எனக்கு தெரியலடா. அவனை கிடஞ்சு அதுதான் தெரியும் எனக்கு. சந்தோஷம் மகிழ்ச்சி. ஏமா எப்போவுமே நீங்கள் இந்த பசங்களை நீ கூட வச்சுக்கணும். ஏன் நீங்கள் பாடிட்டு இருக்க அந்த பையன் லவ் பண்ணிக்கிறான்டா அந்த பிள்ளைய நீ கவனிக்கலை, அது வேற விஷயம். ஏன் கூட வச்சுக்க சொல்கிறேன், நீங்கள் மகாலட்சுமி மாதிரி அழகாக இருக்கீங்க, தேவலங்கம் திரோத்தமை ரம்பை ஊர்வசி மேனை மாதிரி. கண்டிப்பாக அவங்களுக்கு திருஷ்டி அடிக்கடி படும். அந்த திருஷ்டி படாமல் இருக்கணும்னா அந்த திருச்சி டோல்கட்டை எடுத்துரு. திருச்சி டோல்கட்டை திருஷ்டி திருஷ்டி சொல்லு, திருஷ்டி திருத்தி திருஷ்டி திருத்தி. ஐயா இங்க வாங்க, நீங்க சொல்லுங்க. திருஷ்டி அது வாயில வராது. சரி மாதக்கிதம் கவி வணக்க சாலவனுக்கும் குருநாதருக்கு நீதுராசா முன்பி நாடக உலகிலே நிறைய சங்கங்கள் இருக்கிறது. தனித்தனியாக பிரித்து சொல்கிறதுக்கு நேரம் இல்லை, அதுக்கு சொல்கிறேன் நான். அதில் நிறைய நகைச்சுவை நடிகர்கள் இருக்கிறார்கள். நமக்கு பிடித்தது மாதிரி ஒரு சில நகைச்சுவை நடிகர் விரல் விட்டு என்னும் அளவிற்கு நமக்கு பிடித்ததில்லை, மக்கள் மனதில் நிற்கும் அளவிற்கு நகைச்சுவை நடிகர்கள் இருக்கிறார்கள். ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு திறமை இருக்கும். வேட பொருத்தம், பாடல் பொருத்தம், நகைச்சுவை பொருத்தம். என்ன சொல்லிடுறீங்க? அங்கேயே பொம்பளை பிள்ளை எப்படி நினைக்கிறேன்? குளிர்ற மாதிரி இருந்துச்சு. குளிர்ற மாதிரி இருந்துச்சுன்னா இவனை கட்டி பிடிச்சிக்கடா, இங்க கூதான் அடிக்கும். அப்படி சிரிப்பு நகைச்சுவை நடிகர்கள் இருக்கிறார்கள். இங்கே பாருங்களேன், வள்ளி நாயகம் பாடின பாட்டுக்கு இவர் பாடல் பாடினார், அதனால அவருக்கு பாட தெரியாதுன்னு நினைக்காதீங்க. நிறைய பாடல்கள் பாடி கேசட் போட்டு இன்னைக்கெல்லாம் நிறைய மக்கள் மத்தியிலே புகழ்பெற்று வரும் அளவிற்கு பாடல்லாம் அவர் பாடி இருக்கிறார். கார்த்திக் ராஜா அவர் சங்கீத பறவைன்னு இவர் பாருங்க கிராமிய கச்சேரி வைத்திருக்கிறார். இனிமையா பாடக்கூடிய நல்லா பாடக்கூடியவர். அது மட்டுமல்லாது நல்ல நகைச்சுவை அவரிடம் பொருந்தி இருக்கும். இங்கே ஒரு மனிதனுக்கு எது முக்கியம்னா, நம்ம நல்ல கதாநாயகன் மாதிரி நின்றுட்டு பேசிட்டு போகிறது முக்கியம் கிடையாது. அந்த முகபாவனை,
உடம்பு ஒற்றுமை, மக்கள் பார்த்த உடனே சிரிக்கும் அளவுக்கு ஒரு திறமை, அந்த அளவுக்கு மக்கள் மத்தியில் நகைச்சுவையூட்டும் சரி பாடலிலும் சரி சிறந்து விளங்கக்கூடியவர் நமது திணையத்தூர் கார்த்திராஜ் அவர்கள். இன்னுமே அவருக்கு அப்படி ஒரு சிறப்பு இருக்கிறது. அதனால அவரை உங்களுடைய ஆசீர்வாதத்தில் அவர் என்னைக்கு வாழணும் வளரணும் நல்லா இருக்கணும். இந்த இருக்கார் பாருங்களேன், இவர் நீங்க வந்து நம்ம உரச்சாக்கு விளம்பரத்துக்கு நிற்கிற மாதிரி பாருங்க. குறுகிய காலத்திலே ஒரு அசுர வளர்ச்சின்னு சொல்லலாம். நமது மருதமணி அவர்களை பார்க்கும் பொழுது நீங்க எளிமையா பார்த்தலாம், வர எங்கன வேணாலும் சந்திக்கலாம், எந்த நேரம் வேணாலும் இவற்றை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசலாம். தூக்கம் இருந்தாலும் தூக்கம் இல்லைனாலும் அவர்களுக்கு மறுபடியும் பதில் கொடுக்கும் அளவிற்கு மட்டுமல்லாது ஒரு சிலர் வரும்போதே வெளியில் வரும்போதே முகத்தை பார்த்தோன்னே சிரிச்சிருவான். இவர் வேஷம் போடுறாரு வேலை போடலையோ காரை விட்டு இறங்கி வந்தாலே இவரை பார்த்தோன்னே சிரிச்சிருவான். அந்த அளவிற்கு ஒரு முக பாவனை. இங்கே தமிழ்நாடு மட்டும் இல்லை, வெளிநாடு முதல் கொண்டு உலகமெல்லாம் இன்னைக்கு மருதமணினா பெயர் புகழ விட்டு வாழக்கூடிய ஒரு நகைச்சுவை நடிகர்னா நமது மருதமணி அவர்கள் தான். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு அசுர வளர்ச்சி மக்கள் மத்தியில் இருந்து எவன் ஒருவன் தன்னை வருத்தி பிறரை சிரிக்க வைக்கிறானோ அவன் சிறந்த நடிகன். அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. நம்ம என்ன வேலைக்கு வர்றோமோ அதை மக்கள் மத்தியிலே சிறப்புற செய்ய வேண்டும். அதுதான் எனக்கு பிடிக்கும். அது எது எப்படியோ நாடகத்துறைக்கு வந்துட்டு மேடைக்கு வந்துட்டோம்னா மேடையில் வந்து மற்றவர்களை ரசிக்க, நம்மளுடைய கவலைகள் வேதனைகள் எல்லாத்தையும் மறந்து மக்களை சிரிக்க வைக்க வேண்டும். அப்படிப்பட்ட சிரிப்பு ஊட்டக்கூடிய நமது மருதமணி அவர்கள் நீங்களுடைய ஆசீர்வாதத்தோட என்னைக்குமே இவங்க நல்லா இருக்கணும், வாழ்க பல்லாண்டு வாழ்க வளமுடன் என்று கூறி இதில் என்ன உங்கள் 2 பேருக்கு நான் சொல்லக்கூடியது என்ன, இருவரும் என்றுமே இப்போ எப்படி நீங்கள் ஒற்றுமையாக இருக்கீங்களோ அதே மாதிரி ஒற்றுமையாக இருந்து பிரியாமல் மக்கள் அனைவரையும் அவருடைய மகிழ்ச்சியில ஆரவாரத்திலே என்றுமே மகிழச் செய்ய வேண்டும் என்று எனது ஆசையோடு உங்கள் இருவரையும் வாழ்த்துகிறேன். வாழ்க பல்லாண்டு வாழ்க வளமுடன். அந்த இங்க இருக்காங்களே கோகிலா அவர்கள், கோகிலா இன்னைக்கு நீங்க பார்த்திருப்பீங்க, ஒரு கூடிய விரைவிலே குறுகிய காலத்திலே மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சி. இன்னைக்கு பாருங்க எல்லா வெளிநாடு தமிழ்நாடு எல்லா இடத்துலையும் கோகிலாக்குன்னு தனி ரசிகர் மன்றமே இருக்கு. அந்த அளவிற்கு ஒரு வளர்ச்சியை கொண்டு வந்திருக்கிறார்கள் மக்கள் மத்தியிலே. கோகிலாவா என்ற பெயரை நோட்டீஸ்ல பார்த்த உடனே இன்னைக்கு எல்லா மக்களும் கூடும் அளவிற்கு சிறந்த ஒரு நடிகை. அதுவும் பாருங்க எவ்வளவு வேதனை தெரியுமா, வண்டியில எல்லாம் விழுந்து இந்த இடுப்புல எலும்பெல்லாம் அதான் ஸ்கிராட்ச் ஆகி அதெல்லாம் வெளியில காட்டாம குடும்பத்துக்காகவும் தமக்காகவும் உங்களையெல்லாம் சிரிக்க வைத்து இந்த மக்கள் மத்தியிலே சிறப்புற தனக்குன்னு ஒரு வேஷ பொருத்தம் பாருங்க, எதையும் அதுக்கு தனக்குன்னு மெனக்கட்டு இப்படியெல்லாம் வேஷ பொருத்த மக்களை மகிழ்விக்கும் ஒரு திறமை. அதே மாதிரி நடன மாதர்கள் அந்த சிரிப்பு நடிகளை அவர்களையும் வெல்லும் அளவிற்கு பார்த்தீங்களா, நீங்கள் நந்தவனத்தில் சண்டையை பார்த்துருக்கணும், அப்படியே இறங்கிட்டாங்க. உண்மையாகவே கொலாயடி சண்டை மாதிரி இறங்கிட்டாங்க. இந்த பையன் எல்லாம் சேர்ந்த சண்டை ஓட்டு இதையெல்லாம் மக்கள் மத்தியில் உங்களை சிரிக்க வைப்பதற்காகத்தான் இவர்களும் மென்மேலும் வாழ்க வளர்க, உங்கள் அன்போடு ஆசையோடு மென்மேலும் வளர்க. தடைக்கணம் இல்லாத பிள்ளை, ஒரு மண்டக்கணம் இல்லாம அது இருக்காது என்னைக்குமே. இயல்பான ஒரு நடிகை கோகிலா அவர்கள். நீங்கள் மூன்றுவரும் வெல்க வாழ்க, வெல்க 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 அப்படின்னா வெற்றி பெறுகன்னு அர்த்தம். வெற்றி பெறுக வாழ்க. அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் நீங்க போயிட்டு வாங்க தம்பி, வள்ளிகிட்ட நான் புராண இதிகாசம் பேச போறேன். எங்களை வாழ்த்தியதற்கு உண்மையிலே உங்களை எல்லாம் சந்திக்கிற வாய்ப்பு இறைவன் கொடுத்ததுக்கு நான் சந்தோஷப்படுறேன். மகிழ்ச்சி. நாங்க தான் இறைவனுக்கு நன்றி சொல்லணும். உங்களை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு இறைவனுக்கு நாங்க தான் நன்றி சொல்லணும். நல்லது சந்தோஷம் மகிழ்ச்சி. இருந்தாலும் என்ன சாமிகிட்ட எது கேட்டாலும் கிடைக்கும்னு சொன்னாங்க. ஆனா எனக்கு என்னமோ நம்பிக்கை இல்ல. ஏய் இத மட்டும் சொல்லாத, பெருமைப்படுத்துறீங்க. எனக்கு எதுவுமே இல்ல கிடைக்காதுங்க. எல்லாரும் கேள்விப்பட்டேங்கிறிய கடைசியில அவர்கிட்ட கிடைக்காதுன்னு சொன்னா அது என்ன பழக்கம்? என்னையா பேசுற? அதெல்லாம் கிடைக்கும்னே. கிடைக்காதுன்னு என்னையா சொல்ற நீ? டேய் ஹலோ மருதமணி, அந்த தென்னந்தோப்பு வேணுமா? என்ன வேணாலும் கேளுங்க, கண்டிப்பா கிடைக்கும். கேளுடா. உடம்பு மட்டும் இருக்க தென்னந்தோப்பு வேணுமா? அசிங்கப்படுத்துற மாதிரி கேட்டுடா. அசிங்கப்படுத்துறியா? கேளுடா. கேட்டால் தருவன்னு சொல்லிட்டு அப்புறம் நீ பாட்டுக்கு போனா அவரை மதிக்காம சொன்னாங்க, எல்லாரும் சொன்னாங்க. அவ கேளு இருந்தா தரேன்டா. கொட்டாம்பட்டில இருக்கிற கேட்டேன் கிடைக்கல, சிவகங்கையில கேட்டேன் கிடைக்கல, புதுக்கோட்டையில கேட்டேன் கிடைக்கல, காரைக்குடியில கேட்டேன் கிடைக்கல, சரி மதுரையிலே கிடைக்கல. மதுரையே கிடைக்கல. அங்க கட்ட வேணுமாடா? அங்க கட்ட வேணுமாடா? கட்டை வேணுமாடா? கட்டையை வாங்கிட்டு போய் கடாக்குட்டி இல்ல வீடு வேணுமாடா? அதெல்லாம் வேணுமாடா? என்ன வேணும்? கட்டையை வாங்கிட்டு போய் நான் கடாக்குட்டி காய அடிக்க வரேன். என்னதான் வேணும் சொல்றா? அங்க எல்லாம் கிடைக்காது, இவர்கிட்ட போய் கிடைக்கும்னா நான் நம்ப முடியுமா? அதெல்லாம் கிடைக்கும். சாமி கிட்ட இல்லாவே இல்ல. கேளுடா. மணியா மணி யாரு நினைச்ச மாத்திரத்துல ஈரேல் 14 உலகம் போற ஒரு என்ன நீ இல்லங்கிற கிடைக்காதுங்கிற சாமி கிட்ட இல்லாதே இல்ல. உனக்கு என்ன வேணாலும் கேளு. கேளுடா.
நெசமா தானா நிஜங்க. யார்கிட்ட கேக்குற? சாமி கிட்ட தானே கேக்குற. கேளு சொல்றேன். எல்லாரும் கேளுடா படிவல் ஞாபகம் தாண்டா வருது ஐயோ ஐயோ நீ அதுக்கு சரி வெட்டு. ரொம்ப என் மனசுக்கு நம்பிக்கை இல்ல. நீங்க எல்லாம் சொல்றீங்க. அப்படித்தான் சொல்றேன் சாமி என்னமா அதுக்கு சரிப்பட்டு வராது. சரி நீங்க எல்லாம் சொல்றீங்க கேக்குறேன். கேளுடா சாமி என்னடா இவங்க எல்லாம் சொல்றாங்க கேக்குறேன். கேளுடா கணேஷ் பையில இருக்குமா? வணங்கியதற்கு நல்லதொரு வாழ்த்துக்கள். விளையாட்டு பருவங்கள் ஏன்